ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணத்தக்காளி கீரை அவரைக்காலாம் இருந்தது. அதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் தோட்டத்துக்கு வந்திருந்தேன். ஒரு வாழையில வெட்டி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரை பறிக்க போகலாம் அப்படின்ட்டு நான் கீரை பறிக்க போயிருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மணத்தக்காளி கீரை தாங்க பறிச்சிட்டு இருந்தேன். இது தண்ணி போகிறத்துல இருக்கிறனால அது நல்லா சூப்பராக தலைஞ்சிருந்தது கீரை. அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை தான் பறிச்சுக்கிட்டேன். இந்த கீரை பார்த்தீங்கன்னா விதை விழுந்து விழுந்து அதுவாக தானாக அங்கங்கே நிறைய முளைச்சி கிடக்கு. எல்லா கீரையை விட இந்த மணத்தக்காளி கீரை தாங்க காட்டுக்குள்ளேயே அதிகமாக இருக்கும். இந்த கீரை டெய்லி சமைச்சா கூட காலியாவது போல் அவ்வளோ கீரை இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது. ஒரு இடத்துலேயே இவ்வளோ கீரை இருக்குது. காடு ஃபுல்லாக இந்த கீரை நிறையா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அவரைக்காய் பறிக்க வந்துட்டேன். இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா கீரை பறித்த இடத்துல பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த அவரைக்காய். அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி தான் பறித்தேன். அது பொரியல் பண்ணேன். சரி இன்றைக்கி பறிக்கிறது சாம்பார் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி பறிச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதிகமாக இன்னும் காய் எதுவும் பிடிக்கலங்க. பூ இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பறிக்கிறோம் காய். இப்போ இந்த காய் வந்து ஒரு டைம் சமைக்கிற அளவு தான் வரும். அவ்வளோதான் இருந்தது காய். அதை தான் நான் பறிச்சிட்ருக்கேன். இந்த அவரைக்கொடி எங்கே போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் மல்லிகைப்பூ தோட்டத்து ஓரத்தில் போட்டிருக்கோங்க. இந்த மல்லிகைப்பூ இதெல்லாம் தெரியுதா, அதெல்லாம் கட் பண்ணி விட்ருக்காங்க. ஏன்னா அப்போ தான் தளைஞ்சு நிறையா மொட்டு வைக்கும். அதனால் அந்த மல்லிகைப்பூவில் செடியெல்லாம் கட் பண்ணி விட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த காட்டு ஓரத்தில் தான் நாங்கள் அந்த அவரைக்கொடி போட்டிருக்கோம். அது நல்லா பந்தலில் நல்லா படர்ந்து சூப்பராக படர்ந்துடுச்சு, நல்லாயிருக்கு. நிறைய காய் இருந்தது, மேலேயும் கொஞ்சம் காய்ங்க இருந்தது. அங்கங்கே இருந்ததுங்க, மறைஞ்சு மறைஞ்சு இருந்தது காய் மேலெல்லாம். அது எல்லாத்தையும் பறித்து வாழையிலேயே வச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வெண்டைக்காய் செடி போட்டிருக்கோங்க. வெண்டைக்காய் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தலையுது. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீரை இருந்தது, அதையும் பறிச்சிட்டு இருந்தேன். இந்த கீரையும் பறித்து அங்கே கீரை கூடயே வச்சுட்டாங்க. வச்சுட்டு அப்புறம் இந்த சைடு அவரைக்காய் ஒன்று அங்கங்கே மறைஞ்சிருந்தது, அதையும் பறிச்சிட்டு இருந்தேன். மேலே தான் இருந்தது, சரியாக எட்டலைங்க எனக்கு. இங்கே காற்று வேற அடிச்சிட்டே இருந்ததுங்க. இங்கே கீழே கொஞ்சம் காயெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது, அதையும் அங்கங்கே மறைஞ்சிருக்கு. இலைக்குள்ளே இருக்கனால அவ்வளோ தெரியவே இல்லை. தேடி தேடி பார்த்து பறிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடியிலையும் 1-2 காய் இருந்தது. அது சின்ன செடியாக தான் இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1-2 காய் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தாங்க இருக்குது காய். எப்போ நாங்கள் வெண்டைக்காய் வச்சாலும் இந்த கலரில் தான் வருது. இது ஏதோ ஒரு வேறு ரகமாக என்னன்னு தெரில. எப்போ பறித்தாலும் இந்த கலரில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.